இல்ல வழிபாடு என்பது எளிமையானது. இறைவன் எளியவர்களுக்கு எளியோன். அந்த எளியோனை இல்லத்தில் இருந்தபடி நாம் வழிபட்டாலே அருள் அவர் தேடி வந்து நமக்கு தருவார் என்பதில் ஐயமில்லை. இதுக்கு எத்தனையோ கதைகளை நம்மளால சொல்ல முடியுங்க. ஒரு பாட்டே இருக்கு, ஆலயமாகும் மங்கை மனது அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஆலயமாகும் மங்கை மனது அப்படின்னு மங்கை மனதே ஆலயங்க. இந்த பாட்டு பெரிய புராணமா? புராணத்துக்கு அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை சொல்லிட்டு புராணத்துக்குள்ள போவோம். ஆலயமாகும் மங்கை மனது, அந்த மங்கை மனதே ஆலயம். அப்படி இருக்கும் பொழுது ஆலயத்தை ஒருத்தர் மனதிலேயே கட்டினார். அவரை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தா, மன்னிய சீர்மறை நாவல் நின்றவூர் பூசல் அடியேன் என்று சேக்கிழார் பெருமான்